நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் போலீஸும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி, எனக்கு என்னமோ உங்கள் அம்மா தப்பிச்சு போன மாதிரி தெரியல, ஒருவேளை மறுபடியும் வந்துட்டு அவங்களே கூட கூட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை இந்த லெட்டரை பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த லெட்டரை வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் யோசிக்கிறது என்னன்னா, வெளியிலேருந்து எதிரியே கிடையாது கார்த்தி. ஏன்னா உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தை பற்றி தான் இதில் வந்துட்டு நோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலிக்கு உள்ளே இருந்து தான் யாரோ இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல. சார், இந்த டவுட்டு எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, அதை தான் என்ன எதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, நீங்கள் இதை வச்சு வந்துட்டு என்கொயரி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட நல்லா அடித்து விசாரிங்க, யார் கடத்த சொன்னாங்க என்ன ஏதுன்னு, அப்போ தான் நமக்கு ஃபுல் டீட்டெயிலும் தெரியும் அப்படின்னு சொல்ல. சரி கார்த்தி, உங்களுக்காக இந்த கேஸில் நான் ஃபுல்லாக இறங்குறேன், கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்குவேன், நீங்களும் உங்கள் குடும்பத்தில் என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சோகமாக இருக்க. தீபா வந்துட்டு, மாமா என்ன மாமா இப்படியே இருக்கீங்க சோகமா அப்படின்னு கேட்க, அபிராமி இல்லாமல் எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க மாமா, அவர் தான் போயிருக்காருல, கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு உள்ளே வராங்க. வந்ததுமே, என்னாச்சு கார்த்தி, உங்கள் அம்மா வெங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா பதட்டமாக கேட்க, அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே வீட்டில் ஷாக் ஆகிடுறாங்க. தீபா சொல்கிறாங்க, தப்பிச்சு போனவங்கள மறுபடியும் அவங்க கையில் மாட்டிக்கிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் மாட்ட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. ஆனால் கூடயே வந்துட்டு இந்த லெட்டரும் கிடச்சிச்சு, எனக்கு என்னமோ இது வெளியாளுங்க பண்ண மாதிரி தெரியல, இந்த லெட்டரை நீங்களே படிச்சு பாருங்கள், அப்புறமேட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. லெட்டரை வந்துட்டு கார்த்தியோட அப்பா அருண் எல்லாருமே வாசித்து பார்க்குறாங்க. அம்மா வந்து குடும்ப கஷ்டத்துக்காக கோச்சிட்டு போனது உண்மை தான், ஆனால் லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகுற அளவுக்கு வந்துட்டு அம்மா ஒன்றும் கோலை கிடையாது அப்படின்னு சொல்ல. ஆமாப்பா, அபிராமி ஒரு கால் இப்படி பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அப்பாவும் சொல்கிறாங்க. இது நம்ம வீட்டில் இருந்து தான்ப்பா யாரோ சொல்கிறாங்க, வெளியால் தான் பண்ணுறாங்கன்னா என்னால் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல. ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மா வந்துட்டு திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து அந்த ரியா வேற ஒன்று ஜாயிண்டாக இருக்குது, ஃப்ராடு, அதுவும் சேர்ந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் ஐஸ்வர்யா மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க மட்டும் யாராவது இதில் தலையிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. இதை பார்த்ததா, ஆஹா என்னடா கேமரா நம்ம பக்கம் திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் மூஞ்சி, என்ன கார்த்திக் தம்பி என்ன பார்த்து முறைக்கிறீங்க, நான் ஒன்றும் அடுத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் மோசமானவு கிடையாது, அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வட்ட நான் தான் எல்லாத்தையும் வந்துட்டு தப்பு பண்ணுவேன்னு ஆயிடுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் என்னோட அந்தஸ்துக்கு சரிசமமாக இருந்ததுனால தான் என் பொண்ணை இங்கே கொடுத்தேன், இப்படிலாம் பண்ணால் என் பொண்ணோட வாழ்க்கை போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல. ஐயோ என்ன நடிப்பு, 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 20 ரூபாய்க்கு நடிப்ப போல அப்படின்னு தான் நம்மளோட மைண்ட் வைஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா பார்க்குறாங்க வரிசையாக, அதாவது அந்த திருட்டுக்கோட்டுக்கு 3 வந்துட்டு நிற்கிதா, அந்த 3 வந்துட்டு அலையக்கா தூக்குங்கடா அப்படின்னு தான் இருக்குது. ஐஸ்வர்யா பார்த்ததுமே, கார்த்திக் என்னெல்லாம் வந்துட்டு இப்படி பார்க்காதீங்க, நான் அத்தைக்கிட்ட வெடுக்குன்னு பேசுவேன் தான், ஏன்னா அத்தை வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மருமக, எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு 5 பைசா மூஞ்சி நல்லா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். கார்த்திக் வந்துட்டு, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டிலேருந்து தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அருண் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம வீட்டில் இருக்கவங்கள சந்தேகப்பட வேணாம், நீ போலீஸ்கிட்ட சொல்லி வெளியில் யாராவது இதை பண்ணியிருக்காங்களான்னு விசாரிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், இங்கேருந்து தான் என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, முதல்ல இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன், அப்புறமேட்டு என்னோட முழு உருவத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா வந்துட்டு பதட்டம் நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரியா வர்றாங்க. போச்சு அந்த கார்த்தி வந்துட்டு இவ்வளோ தூரம் ஸ்மெல் பண்ணி வந்துட்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் தான் எதுவும் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி என்னை தூண்டி விட்டீங்க, பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு, நீங்களா இந்த குடும்பத்தோட மருமக ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பீங்க, என் மேலே ஆல்ரெடி எல்லாரும் கோவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு ரியா, இனிமேலும் இதை வந்துட்டு நம்ம முடியாதுன்னு சொன்னால் சரிப்பட்டு வராது, இதை எப்படியாவது நம்ம முடிச்சு தான் காட்டணும், நீ பயப்படாமல் இரு, உன்னோட மனதறி எவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அடுத்து வந்துட்டு மேலே தான் ரூமில் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்துட்டு காட்டி சோகமாக இருக்க. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, அத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி என்னால் இங்கே இருக்க முடியல, நான் ஸ்டேஷன் போகிறேன், நீங்கள் எதுக்கும் ஐஸ்வர்யாவையும் அவங்க அம்மாவையும் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நர்ஸும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அடிபட்ட அம்மாவோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள தேடி யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கிளம்பிடுறாங்க. ரிப்போர்ட்டை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா பி பிளட் குரூப்னு இருக்குது. அதை பார்த்ததுமே பி பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. சார் கிட்னி வேணும்னு கேட்டிருந்தீங்களா, டோனர் கிடச்சிட்டாங்க, ஆனால் என்ன அவங்க கொஞ்சம் அதிகமாக பணம் எதிர்பார்க்குறாங்க, ஒரு 20 lakhs ஆகும் அப்படின்னு சொல்ல. எவ்வளோ பணம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். இந்த திருட்டு கொட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு, அடி சோத்துக்கு செத்தவளே நீ இப்படிலாம் இறங்கிட்டீங்களேடா, ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போவே கூடாது காய்ச்சல்னா கூட அப்படின்ற மாதிரி இந்த சீனை பார்க்க
பார்க்கும்போது என் மனசில் தோணுச்சு. அடுத்து வந்துட்டு நர்ஸை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நாளைக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் தேட்டரை ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருக்கு அப்படின்னு கேட்க, அந்த கிட்னி மாற்றணும்ல அவங்களுக்கு தான் அப்படின்னதும், மேடம் இவங்களை பார்க்க நம்ம வசதியானவங்க மாதிரி தெரியுது, எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இன்னும் இவங்களை தேடி யாருமே வரல, அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. அடுத்து வந்துட்டு பணம் வரப்போகுதுன்னு நினச்சி இந்த கஞ்சிக்கு செத்தது உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்து அங்கே மீனாட்சி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல அந்த 5 பைசா மூஞ்சியும் அந்த மேக்கப் மூஞ்சியும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டதுக்கு அத்தை அடிச்சாங்களா, அந்த மனசில் வச்சு தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ தான் தீபா நம்பவே இல்லை, அவங்க 2 பேரும் சரியான ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாக்கா, கார்த்திக் சார் கூட ஆனந்த சார் மேலேயும் அந்த புதுசாக வந்திருக்காளே ஒருத்தி அவன் மேலேயும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தீபா ஒன்று பண்ணுறியா, ஐஸ்வர்யோட ஃபோன் எப்படியாவது எடுத்துருந்துரு, நான் மட்டும் நேரம் அந்த வீட்டில் இருந்தால் எப்படியாவது எடுத்துருப்பேன், என்னால் தான் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு பயப்படுறாங்க. மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ என்ன ஃப்ராடு பண்ணாலும் எல்லாத்தையும் செல்லு மூலையை தானே பண்ணுறாங்க, தீபா எப்படியாவது எடுத்துருந்து அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு தீபாவை போகிறாங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போனவ உசுரோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பணமாக தான் வரணும், அப்படி இப்படின்னு இதுங்க பேசிக்கிட்டு இருக்க. தீபா வந்துட்டு வாசலில் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஐயோ நம்ம பேசுனதை கேட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு 5 பைசா மூஞ்சி பயப்படுது. தீபா வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் அருண் வர்றாங்க. அவங்க 2 பேருக்கு தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு வெளியில் போகிறாங்க. அந்த சமயத்தில் தீபா உள்ளே வந்துட்டு யாருக்கு தெரியாமல் ஐஸ்வர்யோட ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போன ஐஸ்வர்யா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் அருண் கேட்குறாரு, இதில் நீங்கள் எது சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்க. அருண் வந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.